ஹாய், சாம்பார் பண்ணலாமா? வாங்க. ஒரு கப் பருப்பு வாஷ் பண்ணிவிட்டு, பருப்பு, பூண்டு, மஞ்சத்தூள் 3 போட்டு வேக வச்சுக்கலாம். 2 விசில் இல்லை 3 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். பருப்பு வேகிறதுக்குள்ளே தாளிப்புக்கு ரெடி பண்ணிடலாம். வெங்காயம், தட்டி வச்ச பூண்டு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, தக்காளி, முருங்கைக்காய், கத்திரிக்காய் தாளிக்கலாமா? எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு, சீரகம், உளுந்து 3 போட்டுட்டு தட்டி வச்ச பூண்டு போட்டுடலாம். கட் பண்ண வெங்காயம், காஞ்ச மிளகா, கருவேப்பிலை 3 போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு தக்காளி போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்கிக்கலாம். வதக்கி பிறகு காய் எண்ணெயிலே வதக்கிக்கலாம். கத்திரிக்காய், முருங்கைக்காய் 2மே எண்ணெயில் வதக்கிட்டு கொஞ்சம் நேரம் எண்ணெயிலே வதக்கிடலாம். வதக்கிட்டு அது மிளகாத்தூள், சாம்பார் பொடி, கொஞ்சம் பெருங்காயத்தூள் 3 போட்டு கொஞ்ச நேரம் மசாலாலே வேகட்டும். அப்புறமா கடைஞ்சி வச்ச பருப்பு அதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா காய் வேகிற வரைக்கும் கொதிக்கிட்டோம். கொதிச்சிட்டு பிறகு லாஸ்ட்டாக உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்கின்னு புளி காய் வெந்த பிறகு புளி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். சாம்பார் ரெடி ஆயிடுச்சு.